Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். Fish finger fry எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் முள்ளில்லாத மீனாக பார்த்து வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அவங்கள்ட்டையே இந்த ஷேப்பில் எனக்கு கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் முள்ளில்லாத மீனாக பார்த்து வாங்கி அங்கேயே கட் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா கட் பண்ணி தருவாங்க. அப்படி கட் பண்ணி கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. முள்ளில்லாத மீனாக பார்த்து வாங்கிட்டு வீட்டில் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீனை மிக்சிங் பவுலில் போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 முட்டை, 1/2 லெமனை புழிஞ்சி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவில் பரட்டி வச்சுருக்கிற மீனை ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிடலாம். ப்ரெட்டை மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ப்ரெட் தூளில் நம்ம மீனை போட்டு பரட்டி வச்சிடலாம். எல்லா மீனையும் இதே மாதிரி பரட்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம பரட்டி வச்சுருக்க மீனை பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுருங்க. எண்ணெயை ரொம்ப காய வச்சிடாதீங்க. ரொம்ப காஞ்சிருச்சுன்னா வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெட்டு சீக்கிரமே வெந்துடும், உள்ள மீன் வேகாது. அதனால் லைட்டாக காஞ்ச உடனே மீனை போட ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வெளியிலையும் உள்ளேயும் ஒரே மாதிரி வேக ஆரம்பிக்கும். மீனை போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க. மீன் போட்ட உடனே லைட்டாக வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுருங்க. மீன் நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாப்பிடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Bye.